ஹலோ ஃபேஸ் அனைவருக்கும் வணக்கம். கணவன் மனைக்குள்ள ஓயாத சண்டையா? செல்வம் பெருகவே இல்லையா? உங்களுக்கு செல்வம் சேர எந்த ஒரு சண்டையும் வராமல் இருக்க ஒற்றுமை ஏற்பட இதை செய்து பாருங்க. இறை வழிபாட்டுடன் மந்திர சக்தியும் ஒன்று சேருவதால விரைவில் கணவன் மனைவி இடையான பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் பெருகும், ஒற்றுமை ஏற்படும். இந்த எளிய பரிகாரங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உள்ள தீயவற்றை அழித்து பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இல்லறம் நல்லறமாக சிறக்க கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மிகவும் அவசியமானது. சூழ்நிலை காரணமாக சண்டை ஏற்பட்டாலும் உடனடியாக அதை மறந்து அன்பு காட்ட வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும் என்பார்கள். ஆனால் இன்று வாழ்க்கையே இயந்திரமாகிவிட்டதால் எதற்கெடுத்தாலும் சண்டை, நிம்மதி இல்லாத சூழ்நிலையே பெரும்பாலான வீடுகளில் காணப்படுது. பல வீடுகளில் வெளி உலகத்துக்காக ஒரே வீட்டில் வாழ்பவர்கள் இருக்காங்க. பல சிறிய பிரச்சனைகள் கூட சகிப்புத்தன்மை இல்லாதால கோபம் கொண்டு பிரிய வேண்டும் என முடிவெடுத்து கோர்ட்டுக்கு போய் விவகாரத்து கேட்டு நிற்பாங்க. பலர் பிரியலாம் என்ற மனநிலை இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொண்டு நிம்மதி இல்லாமல் இருக்கும் நிலையே காணப்படும். ஆனாலும் பல பேர் குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்திகளும் எதிர்மறை எண்ணங்களும். இப்படி கணவன் மனைவி சண்டை பிரச்சனை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர பரிகாரம் இதுதான். வீட்டிலேயே செய்யலாம். பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்பட திருவாரூர் மாவட்டம் குடசவாசலில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் கோயில், திருவாஞ்சியம் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். இதே போல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரையும் வணங்கி வந்தா விரைவில் தம்பதிகள் ஒன்று சேரலாம். சரி, பரிகாரம். கணவன் மனைவியிடையே இருக்கும் பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் சென்று அமைதியாக அமர வேண்டும். 27 மிளகு, 27 கல்லுப்புகளை எண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு முதல்ல ஒவ்வொரு உப்பா தண்ணிக்குள்ள போட வேண்டும். பிறகு மிளகுகளை ஒவ்வொன்றா போட வேண்டும். இவற்றை போட்டு முடித்ததும் நன்றாக வேண்டிக் கொண்டு இந்த தண்ணீரை ஆறு, குளம் ஆகியவற்றிலோ அல்லது கால்படாத இடத்திலோ சேர்த்து விடலாம். இவ்வாறு தொடர்ந்து செஞ்சு வந்தா விரைவிலேயே கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். கல்லுப்பு மற்றும் மிளகிற்கு எதிர்மறை எண்ணங்களை மாற்று சக்தி உள்ளது. அதே போல செல்வம் பல மடங்கு பெருகும். வீட்டில் சூழ்ந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல் மறைந்து தெய்வ ஆற்றல் பரவத் தொடங்கும். கந்திஷ்டி போன்றவைகளும் இதனால் விலகும். இதில் முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம். ராமர் சீதையை சேர்த்து வச்சது போல பிரிந்திருக்கும் கணவன் மனைவி அனுமனின் அருளால ஒன்று சேருவாங்க. கீழே உள்ள மந்திரத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் குளிச்சுட்டு 11 முறை பாராயணம் செஞ்சால் நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்வதால் வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும்.